எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, தேவனாய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின உடைய மகா பெரிய தயவுக்காக, உடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி தேவனுடைய பரிசுத்த கரம் இறங்கவும், அடியனை மறைத்து நீ பிள்ளைகளோடு கூட பேசவும், உடைய சத்திய வார்த்தைகளை ஆண்டவரை நிலைப்படுத்தி தரவும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வெளிவந்த வார்த்தைகள் நோக்கத்தை நிறைவேற்றாதபடி உம்மிடத்திலே திரும்புவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளும் பலன் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போறோம். சகரியா 8ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நான் நினைத்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்பது அங்கே இடம்பெறுகிறது. நான் திரும்ப நினைத்தேன். ஏற்கனவே தேவனாகிய கர்த்தர் பல நன்மைகளை செய்தார். இரக்கம் பாராட்டினார், கிருபை பாராட்டினார், அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஆனாலும் அந்த ஜனங்கள் நன்றியுள்ளவர்களாக இல்லை, கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழல. அப்பப்போ சேட்டை, அப்பப்போ சில பிரச்சனை, செலக்டிவா சில காரியத்துக்கு கீழ்படிவது, சில காரியத்துக்கு என்ன செய்யறது இல்லை, கீழ்படிறதே இல்லை. கேட்டா ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிடுவோம். அப்படி ஒருவேளை உங்களை மாதிரிதான். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, சேட்டை பண்ணும் போதெல்லாம் முந்தின வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க, 14ஆம் வசனம். சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல. பிதாக்கள் கோபம் மூட்டுறாங்க, கர்த்தர் யாரை தண்டிச்சாராம்? என்ன போட்டிருக்கு? உங்கள் பிதாக்கள் கோபம் மூட்டினாங்க, நான் யாரை தண்டிச்சேன்? நான் உங்களை தண்டிக்க சொல்ல இங்க போட்டிருக்கு. உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல அப்படின்னு அர்த்தம்னா தண்டிக்காம விடலன்னு அர்த்தம். வெகன் கர்த்தர் சொல்றாரு, அப்படியெல்லாம் தண்டிச்சாலும் சில காரியங்களை செஞ்சாலும் திரும்பவுமாக நான் நன்மை செய்யும்படி நினைத்தேன். நான் எப்பவும் சொல்றது போலதான், நாட்கள் போக போக நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள்ல ஒவ்வொரு நாள் குறையுது. பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட அப்படிதான். ஒரு நாள் கூட்டியெல்லாம் கொடுக்கப்படாது. ஒரு நாள் என்ன செய்யப்படும்? ஆயுசு நாள்ல ஒரு வருஷம் குறைஞ்சிரும். அப்ப கடந்த காலத்தில் நடத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தான் பிறந்தநாள் கொண்டாடணுமே தவிர புதுசா ஒண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, பிறந்த நாள்லாம் கொண்டாட முடியாது. இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்பவுமாய் நான் நினைத்தேன். அப்ப அடிபடும் போது ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அதையும் பார்க்கணும் இல்லையா? 2 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். 10ஆம் வசனம். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, பலனும் இல்லை. மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தமும் சமாதானம் இல்லை. இப்ப கர்த்தர் நன்மை செய்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தது பிரதர்? அங்க போட்டிருக்கிறது, மனுஷனுடைய வேலையால் பலன் இல்லைன்னு போடல, பலன் இல்லைன்னு போட்டிருக்கு. அப்புறம் மிருக ஜீவன்களுடைய வேலையால் என்ன இல்லையா, என்ன இல்ல, பலன் இல்லை. ஆண்டவராய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், ஐயா ஒரு பலன் இல்லை. விடிய விடிய உழைச்சாலும் பலன் இல்லை, எவ்வளவு கடினமாய் பாடுபட்டாலும் என்ன இல்லை, பலன் இல்லை. மிருக ஜீவன்களுடைய உழைப்பினால பலன் இல்லை. அப்ப கர்த்தர் ஆஸ்வதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கும். ஓடி ஓடி உழைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கடைசியில நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் நடக்கல. வாழ்க்கையில இதையெல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அச்சீவ்மெண்டா சொல்றதுக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் மறுபடியும் இழப்பு, மறுபடியும் போராட்டம். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் கோபாக்கனை கொள்ளும் போதோ அல்லது தண்டிக்கும் போதோ மனுஷனுடைய வாழ்க்கையில இழப்பு ஏற்படுது. விடிய விடிய உழைச்சாலும் என்ன இல்லை, பலனற்றதான ஒரு நிலை என்பது அங்கே வருகிறது என்று வேத வசனம் என்ன செய்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க 13ஆம் வசனத்துல, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல. புறஜாதிகளுக்கு நடுவுல கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முன்னாடி ஜனங்களுடைய நிலை என்னன்னா, சாபமா இருத்தல். புறஜாதிகளுக்கு நடுவுல அவன்லாம் நல்லா இருப்பான். கர்த்தர் கொண்டு போய் சத்துரு கையில ஒப்பு கொடுக்கும் போது சத்துரு நல்லா இருப்பான், தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வெகுபாடுபடுவார்கள். அப்படிதான் நடந்துச்சு. அந்த பட்டணங்கள்ல அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா, நேரம் கருதி நான் வேகமான போறேன். அந்த பட்டணம் முழுவதும் பாத்தீங்கன்னா வயசானவங்களை ரோட்ல பார்க்க முடியல.
4ஆம் வசனம் சொல்லுது, ஐயா வயசானவங்களை ரோட்ல என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. தெருக்களில ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் விளையாடுறத பார்க்க முடியல. யாருமே அச்சு வெறிச்சோடி கிடக்கிற பட்டணம். வயசானவங்க இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என்ன அர்த்தம்? சுகம் இல்ல, பலன் இல்லைன்னு அர்த்தம். சிறு பிள்ளைகள் என்ன பிரதர் அப்படின்னா, சந்ததியினுடைய பெருக்கத்தை பார்க்க முடியலன்னு அர்த்தம். எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது, சிறையிருப்பு, போராட்டம். அந்த நிலையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் திரும்பவும் நினைத்தேன். என்ன நினைத்தேன்? யூதாவுக்கு எருசலேமுக்கு நன்மை செய்யும்படி நான் நினைத்தேன். பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய கடந்த காலத்து சில நேரம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த குறிப்பிட்ட நாட்கள், அந்த குறிப்பிட்ட வருஷம் ரொம்ப நலமா இருந்தது என்று நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும், வந்து போகும். அன்னைக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருந்தது, அன்னைக்கு தொழில இவ்வளவு நன்மை வந்தது, அன்னைக்கு இவ்வளவு பணம் இருந்தது, அன்னைக்கு இவ்வளவு சுகம் இருந்தது, அன்னைக்கு என் வாழ்க்கையே மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்லி குறித்த சில நாட்களை குறித்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். விளங்குதா? நல்லா கவனிங்க. அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? முன்னாடி நான் அப்படியெல்லாம் இருந்தேன் பிரதர், இன்னைக்கு என் தொழிலையோ வேலையிலோ அல்லது என்னுடைய சரத்திலோ என்னுடைய வீட்டுக்குள்ளோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், இல்ல எகைன் அந்த நாட்கள் நினைச்சு திரும்ப வரும். பழைய நாட்கள் நினைச்சு பார்த்தேன்னு சொல்லி பாவத்தில் இருக்கிற நாட்கள் நினைச்சு பார்க்க கூடாது. எவ்வளவு ஜாலி தெரியுமா பிரதர்? 10 பேர் அப்படியே கையில கிளாஸோட அப்படியே ஊதிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு சுகமா இருந்துச்சு தெரியுமா பிரதர்? அப்படின்னு அந்த நாட்களுக்கு போக கூடாது. அந்த நாள் திரும்ப வராது. அந்த நாட்களுக்கு போனா செருப்படிதான் வரும். இப்ப நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தர் சொல்ற அந்த நாட்கள், முன்னாடி தேவனை நீ ஆசீர்வாதமா வச்சிருந்தான்னு சொல்ற நாட்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரசங்கி எழுதும் போது அவர் சொல்லும் போது சொன்னாரு, உன் வாழ்க்கையில பிரியமில்லாத வருஷங்கள் என்று சொல்லுகிற நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி சிருஷ்டிக்கிற என்ன பண்ணு நினைனார். அப்படிதானே? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் தானே, வாசித்தலாமா அந்த வசனத்தை? முதல் வசனத்தை வாசிங்க பாப்போம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். நல்லா கவனிங்க. சிருஷ்டிகரை நினைக்காம வாழ்ந்தா பிரியமில்லாத வருஷம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே போட்டிருக்கு என்னங்க, அப்படி கூட்டிகிட்டே இருக்கும். பிரியமில்லாத வருஷம் சொல்ற வருஷம் எப்ப பிரதர்? யோசிச்சு பார்ப்போம். சில நேரம் வாழ்க்கையில அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, அப்பா அந்த நாளை மறக்கவே முடியாது, அது பசுமையான நிலைவா இருந்தா பரவாயில்ல, எவ்வளோ பாடு தெரியுமா அப்படின்னா அது என்னது? அதான் பிரியமில்லாத வருஷம். இங்க ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, சிருஷ்டிகரை நினைப்பா, தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னாடி நினைச்சுக்கன்னாரு. அப்ப ஒரு காலகட்டத்துல தேவன் ஆசீர்வதித்து நன்மையாய் நலமாய் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. திடீர்னு ஒரு காலகட்டங்கள் இழப்புகள் வருகிறது. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல நான் திரும்பவும் நான் நினைக்கிறவனா இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. அப்படி வார்த்தைகள் ஒண்ணு கூட கீழே விழாது. ஒரு வாலிப தம்பி ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டே இருந்தாங்க. இந்த மாசம் கல்யாணம் ஒழுங்காயிடுச்சு. அப்ப போன 4 நாளைக்கு முன்னாடிதான் அப்ப அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, என் தம்பியை நான் கூட்டி வந்திருந்தேன் ஜனவரி 1ஆம் தேதி, நீங்க ஜோம் பண்ணவே இல்லை, அப்படியே வந்துகிட்டே இருந்தான். முன்னாடி வந்தோன்னே, தம்பி உனக்கு இந்த மாசம் கல்யாணம் ஒழுங்காக போகுதுன்னு சொன்னீங்க, கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தாரு. ஜோம் பண்ணி சொன்னாலும் சரி, ஜோம் பண்ணாம சொன்னாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையா இருந்தா அது கண்டிப்பா நிறைவேறும். தேவன் அதை நோக்கி நகர்த்துகிறவரா இருக்கிறார். தேவன் நன்மை உண்டாகும்படி திரும்ப நினைப்பேன்னு சொன்னார்னா நன்மை உண்டாகும்படி திரும்ப நினைப்பார். ஒரு வார்த்தை கூட வீணா போகாது. ஆக தேவனாய் கர்த்தர் கிரிகளை நினைப்பார். தேவனுடைய வார்த்தை என்பது அவ்வளவு பெரியது, மேலானது. விசுவாசிக்கிறவனுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுல ஒரு வார்த்தை கூட விழாது. இன்னைக்கு ஐயா திரும்ப நன்மை செய்யும்படி நினைத்தேன் தேவன் சொன்னாரோ அந்த வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். எக்ஸாம்பிள் சொல்ல நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப தேவனாய் கர்த்தர் என்ன செய்றாரு பிரதர்? ஒவ்வொரு அசைவிலும் தாவீது கூட சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய வீடு உமக்கு முன்பா இருக்கட்டும் சொல்றான் இல்லையா? அப்படி சொல்லும் போது சொல்லுவான், நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதுனால, நீர் எனக்கு ஆல்ரெடி சொன்னதுனால இந்த ஜெபத்தை செய்வதற்கான துணிவு எனக்கு வந்தது. என் வீட்டு ஆசிரியர் சொல்றதுன்னு சாதாரணமான ஒரு ஜெபம் தானே. அதை கூட தாவீது நினைக்கிறாரு, அவர் சொன்னாதான் ஜெயிப்பேன். அவர் எனக்கு வாக்கு பண்ணா நான் ஜெபிப்பதற்கான உரிமையை பெறுகிறேன். அவர் எனக்கு வாக்கு பண்ணலன்னா அது தேவனுக்கு பிரியமான எனக்குள்ள ஒரு யோசனை வர்றதுனால ஜெபிக்கிறது கூட தயங்குறவர் யாரு?
ஒவ்வொரு தேவதாசனுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தாங்க. இவ்வளவு காரியத்தை ஜெபம் பண்றோம்ல நம்ம வாழ்க்கையில, அதெல்லாம் கர்த்தர் சொன்னதா, கர்த்தருக்கு சித்தமானதா தெரியாது. ஜெயிப்பது கடமை. சில நான் கூட உங்கள்கிட்ட சொல்லுவேன், உங்க விருப்பத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா கடைசியில சொல்லணும், எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரே ஆனாலும் அப்படி சொல்லுங்க. தாவீது இன்னும் ஒரு படி மேல, அவர் சொன்னாதான் ஜெபம் பண்ணுவேன்றாரு. அவர் எனக்கு வாக்கு பண்ணதுனாலதான் ஜெயிப்பதற்கான துணிவு எனக்கு வந்ததுன்றார். அந்த வார்த்தையை பயன்படுத்துறார், துணிவன். அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை விசுவாசித்தாங்க. அப்ப இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு சொல்றாருன்னா, எப்போ நாங்கள் சொல்றதா, வாக்குத்தத்த அட்டைகளை போடும்போது நாங்க வருஷத்தை போடுறதே இல்லை. உங்க வீட்டுக்கு ஒரு அட்டையை கொடுத்தோம்னா வருஷம் போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்னா, ஒருவேளை உங்களுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது பழைய வாக்குத்தத்தமா தோணிரும். அப்ப இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையை பேசுறான்னு என்ன அர்த்தம்னா, இன்னையிலிருந்து செயல்பட போதுன்னு அர்த்தம். எதுவரை? இந்த வருஷம் கடைசி வரையா? ஆயுசு நாள் முழுவதும் அந்த வார்த்தை எனக்காக பலன் செய்ய போறது. அப்ப நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன். அப்ப தேவன் ஆசீர்வதிக்கும்போது என்னெல்லாம் வரும், அது ஒரு பட்டியல் இருக்குது. ஆசீர்வதிச்ச பிறகு ஜனங்கள் நம்மகிட்ட எப்படி நடந்துடுவாங்க, அது ஒரு பட்டியல் இருக்குது இந்த அதிகாரத்துல. சரிங்க, இதை தேவன் வாக்கு பண்ணிட்டு சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதே அவர் சொன்னார். அங்க ஒரு பட்டியல் இருக்குது. இன்னைக்கு அர்த்தம் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி வாஞ்சிக்கிறேன் குறித்த நேரத்திற்குள்ளாக. இப்ப நன்றாய் கவனிங்க, இந்த வாக்குத்தத்தை சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொன்னாரு, 16ஆம் வசனத்துல, நன்மை செய்யும்படி திரும்ப நினைச்சேன்னாரு, பயப்படாதனாரு. சொன்ன ஆண்டவர் நன்மை செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. பயப்படாதுன்னு சொன்ன ஆண்டவர் என்ன திரும்ப நன்மை செய்யும்படி சொன்னாரு, செஞ்சிட வேண்டியதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எப்பவுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் சில கண்டிஷன் அப்ளைங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே உடனே சொன்னார், நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். முதல் ஆண்டவரை கர்த்தர் முதல் காரியமா சொல்றதே, முதல்ல உண்மையை பேச கத்துக்க. பொய் பேசாத, பிறனோடு என்ன செய்யாத, பொய் பேசாத. உங்ககிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், ரகசியத்தை மறைப்பது பொய் அல்ல, அது ஒரு குவாலிட்டி, அது ஒரு ஆவிக்குரிய தன்மை. சில ரகசியங்களை மூடி மறைத்து பாதுகாப்பது என்பது ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகன்னு சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து தாயார் இடத்துல. வசனம் என்ன சொல்ற, அந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணா, மரியாள் தன் இருதயத்துல வச்சுக்கிட்டா, அதை போய் ஊரெல்லாம் சொல்லல. அப்ப ரகசியத்தை பாதுகாப்பது பொய் அல்ல, ஆனா மாட்சி பேசுவதற்கு பேர் என்னது, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் பொய் பேச அனுமதிப்பதில்லை. என்கிட்ட ஒரு சகோதரர் வாக்குவாதம் பண்ணாரு, பிரதர் கர்த்தரும் பொய் சொல்லி இருக்கிறாரு. 2 சம்பவத்தை சொன்னார் பைபிள்ல. என்னன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பக்கத்து வீட்டுல போய் எல்லா அணிகள் எல்லாம் வாங்க சொன்னாரு, நகை நட்டெல்லாம் வாங்க சொன்னாரு, கர்த்தரை ஆராதிக்க போறேன்னு சொல்லிட்டு நைசா ஓடி போயிட்டாங்கன்னாரு. நான் சொன்னேன், கர்த்தரை ஆராதிக்க போறேன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்து திரும்ப தரேன்னு சொன்னாங்களா? திரும்ப தருவியாங்கிற கேள்வியே வராம அவர் பார்த்துக்கிடுவாரு. அந்த கேள்வி வந்ததானே போய் சொல்லுவேன். கர்த்தரை ஆராதிக்க போறோம், நகையை கூட தான் கேட்டாங்களே தவிர போயிட்டு வந்து திரும்ப தரேன்னு சொன்னாங்களா? ஆராதிக்க போறோம் நாங்க, பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையா ஆராதிக்க தான் போனாங்க. கொஸ்டின் கேட்டா தானே, கொஸ்டின் கேட்க விட மாட்டாரா தானே பிரச்சனை. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும் போது அவர் சொன்ன அடுத்த பாயிண்ட், தாவீதை அபிஷேகம் பண்ண போகும்போது கர்த்தர் வந்து சொல்லுவார், சாமுவேல் கொஞ்சம் பயப்படுவார், இதான் நடந்துட்டு நினைச்சேன். உடனே ஆண்டவர் சொல்லுவார், ஒரு மாட்டை பிடிச்சிக்க, யாராவது கேட்டா மாட்டை பழி செலுத்த போறேன்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல, பொய் தானே. ஆனா யாரும் கேட்கவே இல்லையேன்னு. யாராவது வெளில போற இடத்துலாம் என்னன்னு கேட்டாங்களா? அவன் பயப்படாம போறதுக்கு ஒரு காரணம் சொல்லி அனுப்புனாரு. ஆனா பொய் சொல்லும்படி ஏவுனா நினைச்ச முடியாது, சில காரியத்தை எடுக்கவே முடியாது. கர்த்தர் நீதிபரர்னா நீதிபரர் தான். அவருடைய பார்வையில நிறைய நீதி இருக்கும், மனுஷ நீதிக்கு மாறாக. ஏன் பிரதர் அப்ப அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் இருந்த நகை நட்டெல்லாம் ஏன் பிரதர் வாங்கி கொடுத்தாரு, அது அநியாயம் தானே அப்படி கேட்டீங்கன்னா இல்ல, 430 வருஷம் எல்லாத்தையும் சுரண்டி என் ஜனத்தினுடைய வேறு விதம் நீ என்ன பண்ணிருக்கிற, நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, அதனால அதுல ரொம்ப குறைவானதான் இது அவர்களுக்குரியதுன்னு பிடிங்க அனுப்புனாரு. அவ்வளவுதான், அது அவருடைய நீதி.
தேவ நீதி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்ற, நீ செய்யணும் என்ன பிரதர், பொய் சொல்லாத. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் உனக்கு திரும்ப நன்மை செய்யணும்னா பொய் சொல்றதை நிறுத்து. விளங்குதா இல்லையா? சில இடத்துல போய் உண்மை பேசினா கலகம் வரும். அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கை பிரச்சனை, அதெல்லாம் பேச போகும்போது உண்மையை சொன்னீங்கன்னா வெட்டுக்குத்து நடந்துடும். அப்ப என்ன செய்யணும் பிரதர், அப்ப மறைக்கணும், நாயை முடிக்கணும். ஆமா நிறைய பேசுறாங்க, நீங்க அதை கேட்காதீங்கணும். எல்லாரும் நிறைய நான் அப்படிதான் சொல்லுவேன், பேசுனாங்க அதெல்லாம் நீ கேட்காதீங்க. அப்ப அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க, என்னது கேட்டா அண்ணன் சொல்ல மாட்டாரு, ரைட் விட்டுரும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. நல்லா கவனிங்க. என்ன பிரதர், பொய் சொல்லுவது தேவனுக்கு அருவருப்பான, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்றா இருக்கிறது. அந்த நாக்கு காட்டையே கொளுத்துன்றாரு, ஊரையே கொளுத்துன்றாரு, மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை சுழற்சியே மாற்றி போட்டுருன்றார். அவ்வளவு கொடுமையானது நம்முடைய நாக்கு. வாழ்வினுடைய சுழற்சி முறையை என்ன பண்ணிக்கிறோம், மாத்திரன்றார். தேவனாய் கர்த்தர் நினைச்சா பொய் சொல்லாத. சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, பெரியாள் வரைக்கும் அதான் கர்த்தர் விரும்புவது. நிறைய டீச்சிங்க நம்ம சின்ன குழந்தையோட நிறுத்திடுறோம், ஸ்கூல் பிள்ளைகளோட நிறுத்திடுறோம். ஞானத்தில் குறைவுள்ளவன் என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன், +2 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த ஜபமே கிடையாது. ஆனா உண்மையில ஞானம் யாருக்கு வேணும் தெரியுமா, 60 வயசை தாண்டிட்டா ஓவர் ஞானம் வேணும். வீட்டுக்கு மருமகனும் மருமகளும் உள்ள வந்துட்டா ஞானம் பெருக்கெடுத்து ஓடணும். எதுக்கு, வாழ்க்கைய என்னங்க இவ்வளவு பிள்ளைகள் நடத்துறதுக்கெல்லாம் ஞானம் தேவையில்லை. அது அப்படியே டீனேஜ் வந்துச்சு, வாலி பிள்ளை வந்துச்சு, கொஞ்சம் ஞானம் வேணும். மருமக வீட்டுக்குள்ள வந்துட்டா ஞானம் பெருக்கெடுத்து ஓடணும். முட்டா பயலா இருக்கிறதுனாலதான் நிறைய வயசானவங்க பெரும்பாடு படுறாங்க. அறிவே கிடையாது, ஞானமே கிடையாது. ஞானத்துக்காக எப்ப ஜோம் கடைசியா +2 படிக்கும் போதா, ஞானம் தாரணி எப்ப கடைசியா ஜெபம் பண்ணீங்க, +2 எக்ஸாம் எழுதும் போதா இருக்கும். அப்ப அந்த ஜெபம் எப்ப பிரதர், வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவையா இருக்குது. அப்ப தேவன் அழகா தெளிவா சொல்றாரு, பொய் சொல்லாம தப்புவதற்கும் ஞானம் தேவையா இருக்குது. விளங்குதா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போறது ஒன்னும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் அதான் விட்டுற போறாங்க. கரெக்டா இல்லையா? அண்ணா அந்த வீட்டுக்கு போனாரு, இந்த வீட்டுக்கு போனாரு, அடுத்த நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அந்த வீட்டுல என்ன சொன்னாங்க நீ கேட்கவே மாட்டீங்க இல்லையா? நான் சொல்ல மாட்டேன்னு நீ கேட்க போறது இல்லை. வாயே திறக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு வருவாரு போவாருன்னா கேட்கறதே மறந்துடுவீங்க. சொல்ற கேரக்டர் தானே கேட்பீங்க. ஆனா அப்புறம் போனிடலாங்க, அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அப்புறம் இந்த ஆள் வாயை திறக்க மாட்டேன்னா கேட்கவே மாட்டீங்க. அதே மாதிரி வாழ்ந்து பழகிடலாம் இல்லையா? நான் சொல்ல மாட்டேன், ரைட்டு, அப்படியே வாழ்ந்து பழகலாமே. அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமானது. அப்ப இதை சொல்லிட்டு ஆண்டது கீழே இன்னொன்னு சொன்னார் பாருங்க. அப்புறம் 17ஆம் வசனத்துடைய மத்திய பகுதியில் சொன்னார், பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள், பொய் சத்தியம் பண்ணாத, பொய்யாய் ஆணையிடாத. இது 2 காரியம் இருக்குது. பொய் ஆணைனா என்ன பிரதர், சத்தியம் பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாக்குறுதி கொடுப்பது பொய்யாக. வாக்குறுதி கொடுத்துட்டு பிறகு அது செய்ய போகும்போது வலிக்கும் இல்லையா? சில நேரத்தில் நம்ம எதுக்குமே நியாயம் விசாரிக்க முடியாது. அதனால கைகள் கட்டப்பட்ட நிலையில நீங்க இப்படி சொன்னீங்க பிரதர், அதை செய்யல பிரதர், அதனால இப்படி நடக்குது பிரதர் சொல்ல முடியாம இப்படி உட்காந்துருப்போம். இப்ப நம்ம போய் பிரதர் இந்த ஒரு பொருத்தனை கொஞ்சம் நீங்க சொல்லலாம் இல்லையா, அப்ப நம்மளால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. சொன்னா என்ன ஆகும், அண்ணா ஒரு 1000 ரூபாய் தரலன்னு கிட்னி போயிடுச்சுன்னு சொல்றாரு பத்தில அப்படிம்பாங்க. தேவையா எனக்கு? உரிமையோட இருந்தா சொல்லுவேன். சில நேரத்துல ஒரு சகோதரி அப்படிதான் ஒரு 1 லட்சம் ரூபாய் பொருத்தனை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கவே இல்லை. என்கிட்ட வந்து ஏன் பிரதர்னாங்க, அந்த பொருத்தனை ஒண்ணு பெண்டிங் இருக்கு, அதை முடிய சரியாயிரும் அப்படின்னு. சில நேரத்துல நேரில் உரிமை இருந்துச்சுன்னா சொல்லுவேன். அவங்க அடுத்த வாரமே அதை சரி பண்ணாங்க, அதுக்கு அடுத்த வாரமே அற்புதம் நடந்துச்சு. அது 2வது. அப்ப என்ன பிரதர், சில சொல்ல முடியல, சில தவிர்க்க முடியல. கர்த்தர் சொல்றார், பொய்யாய் ஆணையிடுவது. பொய்யாய் ஆணையிடுவதில் இதெல்லாம் வருது. சரி ஓகே பாத்துக்கலாம்னு சொன்னா பாத்துக்கணும். கர்த்தர் சொன்னாரு, நீதிமான் என்ன செய்ய மாட்டான், பொய்யாய் ஆணையிடவே மாட்டான். அவன் ஆணையிட்டதுல நிறைவேற்றுவதில் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவன் ரொம்ப பிரியமுள்ளவனா இருப்பான். துன்மார்க்கன் ஆணையிட்டதை என்ன செய்ய மாட்டான், நிறைவேற்ற மாட்டான். இதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப பொய் பேசாத, பொய்யாய் ஆணையிடுவதில் பிரியப்படாத. இது தேவனாய் கர்த்தர் சொல்ற முதல் காரியமா இருக்கு. இந்த பொய்க்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, தாவீதுடைய வாழ்க்கை தான். நல்ல தேவனுடைய மனுஷன், கர்த்தரோடு இருக்கிறவன் தான். சவுலுக்கு பயந்து ஆகீஸ் ராஜா கிட்ட பெலிஸ்தர்ட்ட போய் அடைக்கலம் புகுறான்.
போய் சொல்றான், எல்லாரையும் நான் வெறுத்துட்டேன், எல்லாம் என்னுடைய ஜனத்தையும் வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டு பொய்யாய் புழுகி ஆகிஸ்ராகிட்ட போய் அடைக்கலம் பூந்துறாரு. 1 சாமுவேல் 27. அப்பப்போ போய் ஜனங்கள்கிட்ட கொள்ளை அடிச்சுட்டு வருவான். வந்து சொல்லுவான், என் ஜனங்கள்ட்ட தான் அடிச்சு மீச்சு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் போய் சொல்லுவான். யார்ட்ட? ஆகிஸ் ராஜாட்ட. அவர் ஒரே ஹாப்பியா இருப்பாரு. அவர் கூட இருக்கிற பிரபுக்கள்லாம் சொன்னாங்க, இவனை நம்பாத தாவீத அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் கேட்க மாட்டாரு. அவ்வளவு தூரம் அவனை நம்பினார். யார? தாவீத. கடைசியில் அந்த பொய் சொல்றதுடைய பலன் தான் அடுத்த 3 அதிகாரத்துல 1 சாமுவேல் 30 எல்லாத்தையும் இழந்து சிக்லாக் பட்டணத்துல வனாந்தரத்தில் நின்னாரு. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றது தெரியுமா? எதிரிகிட்ட கூட என்ன செய்யாத, சத்துருட்ட கூட போய் சொல்லாத. பொய் சொல்லுவது தேவனாய் கர்த்தர் அருவருக்கிற ஒன்று. பொய்யாய் சில காரியங்களை பேசும்போது தேவன் அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்றாரு? சில காரியங்களை தடை பண்றார். திரும்பவும் நன்மை உண்டாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பொய் நாவு ஒரு காரணமா இருக்கிறது. அதனால் என்ன பண்ணாத, பொய் பேசாத. இது முதல் காரியம். உண்மையை பேசுங்கள். 2வது என்ன பாருங்க, அங்க சொன்னாரு, உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஆண்டு சொல்லாரு. அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் சில காரியங்களை சொன்னார்னா 2 காரியம் அதில் இருக்கணும். ஒண்ணு, அந்த தீர்ப்பானது சத்தியத்தின்படியும் இருக்கணும். 2வது என்னது? சமாதானத்திற்கு ஏதுவான நிலையிலும் அவைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புறார். எப்ப ஒரு தீர்ப்பு சொல்லும்படியா நிலைக்குள் ஒருத்தன் தள்ளப்படுவான்னா, 2 பேருக்கு வழக்குவாது வரும்போதுதான் தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? 2 பேருக்கு பிரச்சனை, அப்பதான் நடுவில் போய் நம்ம என்ன செய்ய இருக்கோம், அத தீர்ப்பை சொல்ல வேண்டியிருக்கோம். அப்ப ஆண்டு சொல்லார், நீ என்னைக்கு எதை பண்ணாலும் சரி, அந்த 2 பேரையும் அதோட முடிவு என்னவா இருக்கணும்? சமாதானத்திற்கு ஏதுவான நிலையில தான் அந்த தீர்ப்பானது அமையணும் அப்படின்னு சொன்ன. நல்லா கவனிங்க. அப்போ அதை மாத்தி பண்ண முடியாது. அதை மாத்தி பண்ணா அதுக்கு பேர் தேவன் விரும்புகிற நியாயம் அல்ல. அப்ப சத்தியத்தின்படி நியாயம் தேரு, சமாதானத்திற்கு ஏற்ற விதத்தில் என்ன செய், நீ நியாயத்தை நடப்பிக்கிறவனாக உன் வாழ்வை காத்துக்கொள். இது 2வது ஆண்டவராய் கர்த்தர் செய்ய வேண்டியதா சொல்லுகிறார். எதற்கு பிரதர்? நன்மை உண்டாக தேவன் திரும்ப உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. 3வது என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம் இப்பொழுது 17ஆம் வசனம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமல். நல்லா கவனிங்க, இருதயத்திலே தீங்கு நினையாமல். இன்னொருவனுக்கு விரோதமாய் இருதயத்திலே தீங்கு நினையாமல் 2 இருக்குது. மீகா தீர்க்கதரிசி எழுதினார் 2ஆம் அதிகாரத்துல 1 வசனம் நினைக்கிறேன். வாசிக்கலாமா? அக்கிரமத்தை யோசித்து தாங்கள் படுக்கைகளின் மேலே பொல்லாங்கு செய்ய எத்தனை பண்ணி தாங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து. இங்க அழகான வார்த்தை போட்டிருக்குது. அங்க ஆண்டு சொன்னா இருதயத்துல கூட தீங்கு நினைக்காத. இங்க மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, விடிய விடிய தீங்கு நினைக்கிறது, காலையில அதை நடப்பிக்கிறது. எவன் நடப்பிக்கிறான் பிரதர்? கையில வல்லமை இருக்கிறவன் நடப்பிக்கிறான். வல்லமை இல்லாதவனால என்ன செய்ய முடியாது? தேவையான பணபலம், தேவையான அதிகார பலம், தேவையான ஆள் பலம் உள்ளவன் அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் விடிய விடிய என்ன தீங்கு நினைக்கிறானோ அதை நிறைவேற்றி கொள்றான். இதுல இன்னொரு கோணம் இருக்கு. அவன் விடிய விடிய என்ன பாவத்தை நினைக்கிறானோ அதை காலையில செய்யறான். பாவம் செய்யறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும் இல்லையா? டாஸ்மாக்ல போய் குவார்டர் பாட்டில் வாங்கணும்னா ஃப்ரீயா தர மாட்டானே, காசு வேணும் இல்லையா? காசு இருக்கிறான் வாங்குறான், காசு இல்லாதவன் ரோட்ல பிச்சை எடுக்கிறான்னு சொல்லாதீங்க. என்ன சொல்றாரு ஆண்டவரு? நிறைய காரியங்களை நிறைய பேர் நினைக்கிறாங்க, கையில வல்லமை கிடையாது, அதனால கம்முன்னு இருக்கிறான். ஆனா இருதயம் முழுவதும் தீங்காலே நிறைந்திருக்கிறது. அப்ப விடிய காலம் ஆக போது தீங்கை நடப்பிக்கிறவனும் பாவிதான், வல்லமை இல்லாததுனால சும்மா இருக்கிறவனும் பாவிதான். ஆக மொத்தம் இருதயத்துல தீங்கை நினையாதபடி வாழுகிற வாழ்க்கை தான் கர்த்தரை திரும்ப நன்மை செய்யும்படி உங்களுக்காக நினைக்க வைக்கும். இன்றைய சமுதாயம் முழுவதும் நான் சொல்றேன், இந்த சோசியல் மீடியாக்களினால கரப்ட் ஆகி ஃபுல்லா நெகட்டிவிட்டினால் நிறைந்து கிடக்குது. பாசிட்டிவான ஒண்ணுமே யார் மனதிலும் இல்லை. யங்ஸ்டர் மனதில் எல்லாம் பாசிட்டிவான எண்ணங்கள் இல்லை, ஃபுல்லா நெகட்டிவால் நிறைந்து கிடக்கிறது. எவனையும் நம்புறது இல்லை, எல்லாத்துக்கும் குறுக்க கேள்வி, எதுனாலும் ஏடாகுடமான ஒரு கேள்வி, கொஞ்சமா அறிவில்லாத முட்டாள்தனமான கேள்வி.
அவன் பேசுற ஒரு வார்த்தையில கூட என்ன செய்யாது, அறிவுன்றதே இருக்காது. இப்ப இந்த தலைமுறை என்ன ஆயிடுச்சு பிரதர், முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டி, அவன்கிட்ட பாசிட்டிவா ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே சிந்தை ஃபுல்லா கரெக்ட் ஆகி போய் கிடக்குது, என்னோட எண்ணம் எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்குது, அது முழுக்க தீங்காலே நிரம்பி இருக்குது. அதனால கொஞ்சம் என்ன பண்ணாத, கொஞ்சம் மாத்தி ஆண்டவரே நன்மையானதால நிரப்போம், தீமையை நினைக்காதபடி நன்மையை நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யும், கிருபைதாரன் ஜெபிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா அதான் இன்னைக்கு உலகம், இன்னைக்கு சூழலை முழுக்க அப்படிதான். இப்ப பாவத்தில் நிறைஞ்சு கிடக்குது, மோசமான காரியத்தில் நிறைஞ்சு கிடக்குது. ஏன் பிரதர் அவன் அதை செய்யாம இருக்கிறான், கையில வல்லம் இல்லை அதனால செய்யாம இருக்கிறான். கையில துட்டை கொடுத்து பாரு, என்னெல்லாம் செய்யறான்னு தெரியும். சந்தர்ப்பம் வாய்த்தும் ஒருவேளை பாவம் செய்யாதவன் தானே தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்துக்குரியவன். நான் யோசேப்பு மாதிரி, யோசேப்பு வாய்ப்பு கிடைச்சது, அவர் என்ன சொல்லி தப்புனாரு, தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்யறது எப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவருடைய பார்வையின் கீழ் நான் இருக்கிறேன்னு சொன்னார். வாய்ப்பு கிடைச்சி எவனொருவன் பாவம் செய்யாம இருக்கிறானோ அவன் தான் யோசேப்பு மாதிரி சொல்ல முடியும், மற்றவங்களா சொல்ல முடியாது. உனக்கு வாய்ப்பே கிடைக்கல, அதனால சும்மா இருக்கிற. வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவே தெரியாது. அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு, அழகா தெளிவா இங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. தீங்கி நினைக்காத, அதுல குறிப்பாக பிறனுக்கு விரோதமா என்ன செய்யாத, தீங்கி நினைக்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, திரும்ப நன்மை செய்யும்படி உனக்காக இறங்கி வரணும்னா, அதுக்குள்ள என்ன பிரதர், பிறனுக்காக தீங்கி நினைப்பதனுடைய ஆழம் என்னது, அதோட துவக்கம் என்னது, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பொறாமை. பொறாமை, பிறனுக்கு விரோதமாய் தீங்கி நினைப்பதனுடைய துவக்கமே என்னதான், பொறாமை தான். அந்த பொறாமை வந்துச்சாலே மனுஷன் வாழ்க்கையில அழிவு தொடங்கிட்டுன்னு அர்த்தம். கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. எப்பவுமே கத்துட்டு ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னு தான் கேட்கணும், அவன் இருக்குதா தாருன்னு கேட்க கூடாது. விளங்குதா விளங்கலையா, எனக்கு என்ன வேணும் அதை கேட்கணும். ஆண்டவரே அவன் வச்சிருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான் பிரதர், அவன் அது வச்சிருக்கிறான், இவன் இது வச்சிருக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்லுவார் இல்லையா. அப்ப நமக்கு என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த ஆளை பத்தி நமக்கு தேவையே இல்லை. பொறாமையினுடைய வெளிப்பாடுதான் அடுத்தவளை குறித்து தீங்கு நினைப்பது. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். நல்லா இருப்பது யார் தீர்மானிப்பது? நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, 5 விரலும் ஒண்ணு இல்ல பிரதர். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் ஒரே மாதிரி நினைச்ச முடியாது, இருக்கவே முடியவே முடியாது. தகப்பன் எல்லா பிள்ளைக்கும் ஒரே மாதிரி பங்கு வச்சு 10 பிள்ளைக்கு கொடுத்தா கூட 10 பிள்ளைக்கு ஈக்குவலா ஷேர் கொடுத்தாரு பிரதர், எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி பிரதர். 10 வருஷம் கழிச்சு பாப்போமா? 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன இருக்கும், ஒண்ணு அவருக்குள்ளத 10 மடங்கு ஆக்கி வச்சிருக்கோம், இன்னொன்னு அழிச்சிட்டு தரையில உட்கார்ந்து இருக்கும். நீங்க தகப்பனா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க என்னத்தை ஈக்குவல் பண்ணாலும் அவர்களை ஈக்குவலா வைக்கவே முடியாது. எனக்கு பிரச்சனை இல்லை, ஒன்னே ஒன்றா இருக்கு இது வரைக்கும். 2-3 இருக்கிறவங்க தான் பிரச்சனை. எகைன் நான் சொல்றேன், நீங்க என்னதான் ஈக்குவல் பண்ணாலும் அது ஈக்குவலா இருக்காது. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இருக்கும், செயல்பாடுகள்ல எல்லாத்திலும் வித்தியாசம் இருக்கும். ஒருவன் சிந்திக்கிற மாதிரி இன்னொருத்த என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. ஒருவன் இருக்கிற வேகம் இன்னொருத்த என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், பொறாமப்பட்டு என்ன செய்ய போற, பொறாமப்பட்டா நீ அடுத்தவனை குறித்து தீங்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும், நினைக்க வேண்டியது இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப தேவன் அழகா தெளிவா சொல்றாரு. 3வது காரியம் என்ன சொல்ற, தீங்கு நினைக்காத. இதை சொல்லும்போது ஆண்டு சொன்னார் பாருங்க, இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வெறுப்பது, பொய் பேசுவது நான் வெறுக்கிறேன். அடுத்தவனுக்கு விரோதமா தீங்கு நினைப்பது என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன். சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கு விரோதமா தீர்ப்பு செய்வதை நான் என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன். ஆண்டவரை கர்த்தர் பட்டியல் போட்டார். கடைசியா சொன்னார் பாருங்க, 19ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தை சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4வது காரியமா சொல்லப்படுது, சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன செய்யுங்க, சிநேகியுங்கள். சத்தியத்தின் மேல நமக்கு வாஞ்ச வரணும், ஆசை வரணும். அதை நான் சிநேகிக்கணும், அதை நான் விரும்பணும். நான் விரும்புகிற நபரிடத்தில் எவ்வளவாய் பேச நான் ஆசைப்படுறேனோ அவ்வளவாய் சத்தியத்தை விரும்பினீங்கன்னா சத்தியத்தோடு கூட உங்கள் உறவு என்ன செய்யும். யாரோ ஒருத்தர் விரும்புற ஆள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், மணிக்கணக்கா பேசுறாங்க, போன் எடுத்து வைக்க மாட்டாங்க.
என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. மணிக்கணக்கா பேசி முடிச்சுட்டு என்ன பேசுனீங்கன்னா 2 வரிக்கு மேல என்ன செய்ய முடியல, சொல்ல தெரியல. அப்புறம் என்னத்த 1 மணி நேரம் பேசுனீங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஸ்நேகம், அன்பு. அப்ப சத்தியத்தை சிநேகிங்கள்னார். இது சொல்லும் போது சத்தியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 1ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த சத்தியம் எவ்விதமாய் கிரியை செய்கிறது என்று ஒரு பட்டியல். அப்ப ஆண்டவர் அழகா தெளிவா நம்ம இடத்துல சொல்லுகிற காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சத்தியத்தின் மீது இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்பது அழகா ஆண்டவர் விளக்குறாரு. அதுல பாருங்க 18ஆம் வசனத்திலிருந்து, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து. நல்ல கவனிங்க, முதல் காரியமா ஆண்டவர் சொல்ல சத்தியத்தை அடக்கி வைப்பது. சத்தியத்தை அடக்கி வைப்பது இதான் 18ஆம் வசனம் சொல்லுது. எதால அடக்கி வைப்பது? அநியாயத்தினால. அதாவது சத்தியத்தை நமக்குள்ளே செயல்பட அனுமதிப்பதில்லை. அது அப்படி அடைக்கிறது, உள்ள வரும்போதே அமைக்கிறது. நமக்கு பிடிச்சதுன்னா உள்ள தூக்கி வச்சுக்கிடுறது இல்லையா? நமக்கு என்ன பிடிக்கும்? கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் என்ன செய்வ, தலையாவாய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் மனமாறு, அது உள்ளே விடுறது இல்லை, அப்படியே அமைக்கிறது. அதான் அடக்கி வைத்தல். தேவன் அழகா தெளிவா சொல்றாரு. முதல் ஸ்டெப் என்ன பண்ற போது நம்ம நிறைய பேர் சத்தியத்தை உள்ளேயே அனுமதிக்கிறது இல்லை, உள்ள வந்த நிலையிலேயே அடக்கிறது. எப்படி பிரதர் கேட்டீங்கன்னா, அநியாயத்திலிருந்து வெளிவர மனதில்லை, பாவத்திலிருந்து வெளிவர மனதில்லை. அதனால அதுக்கு விரோதமா கர்த்தர் ஏதாவது பேசினார்னா அது அந்த லிமிட்லயே என்ன பண்ணிடுறது. பைபிள் வாசிக்கும் போது, பிரசங்கம் கேட்கும் போது கர்த்தர் என்னெல்லாம் பேசுகிறாரோ அதை ஒரே லிமிட்ல என்ன பண்றது கேட்டீங்கன்னா அப்படியே அமைக்கிறது. அதுக்குள்ள விடுறது இல்லை. அதுக்குள்ள வசனத்தை செயல்பட விட்டாதான கிரியை நடக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பிரதர் கேட்கிறோம், ஆனா அடக்கி வச்சிடறோம். ஏன் பிரதர் அநியாயத்தினால் அடக்குறோம் ஏன் சொன்னார் கேட்டீங்கன்னா, அநியாயத்தை விட மனதில்லை. அது எனக்குள்ளே செயல்பட விட்டாதானே அநியாயம் விலகும். உள்ள வரும்போதே அமைக்கிட்டா என்ன பண்றது? தங்களுடைய பேச்சு நடக்கை. அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த நபர், ஒரு நபர், அப்ப அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, ஒரு இல்லாட்டி என்ன சொல்வாருன்னா, உழைப்பு தான், நம்ம கஷ்டப்படுறதுதான், கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது, கர்த்தர்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்மள அறிவு, நம்முடைய ஓட்டம், நம்முடைய காரியம் தான், அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். ஆனா ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ணுவாரு. ஏன் பூஜை பண்றாரு? கிறிஸ்தவர் தான், பாரம்பரிய கிறிஸ்தவர் தான். ஆயுத பூஜை எது கொண்டாடுறான்? எதை பார்த்து கும்பிடுறான்? லாரிக்காரன். அப்ப அதோட அர்த்தம் என்னது? செய்யும். அப்ப நல்ல கவனிங்க, அந்த பாலிசி உள்ளவர். அப்ப ரொம்ப சிக்காயி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை வயிற்றுப்புறத்துல, 3 சர்ஜரி நடக்குது, வேற 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 ஹாஸ்பிட்டல், எல்லாம் ஃபெயிலியர், வழி போவே இல்லை. தொடர்பு கொள்றாரு. இப்படி வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப வீட்டு அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன செய்யறேன், ஜெபிக்க போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் சீஃப் டாக்டர் 4-5 பேர் வராங்க. நான் ஜெபிக்க போயிருக்கிறேன். அவர் எல்லா டாக்டரும் நிக்க சொல்லிட்டு என்ன ஜோம் பண்ண சொல்றாரு. இல்லன்னா டாக்டர் பாத்துட்டு போது வெயிட் பண்ணு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப டாக்டர் எல்லாம் நிக்க சொல்றாரு, ஒரு பிரேயர் பண்ணிடுறேன்னாங்கிறாரு. அவ்வளவு புடுங்குது. ஜோம் பண்றோம், அடுத்த 10 நிமிஷத்துல ஹீல் ஆயிடுச்சு. சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டாரு. போன் வருது, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன், நல்லா ஆயிட்டேன். அடுத்த நாள் போன் வருது, என்ன தொடர்பு கொண்டு அதை சொல்றாங்க, எப்பா ஒரு காரியத்தை சொல்ல சொன்னாரு. என்னது? எனக்கு ஜோம் பண்ணது யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? இப்ப இவர் இதுவரை எல்லாத்தையும் நட்பு வட்டாரத்துல சொந்தக்காரன்ட்டு ஒரு கெத்தா ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தாருல்ல, அது போச்சு. இப்ப இவர் ஜோம் பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிரும்? இப்ப இவ்வளவு நாள் பேசுனது அந்த கெத்தெல்லாம் போயிரும். இப்ப என்ன செய்யணும்? அது சொல்லவே கூடாது, சாறு வரைக்கும் சொல்லக்கூடாது. நான் உள்ளுக்குள்ள நினைச்சிட்டேன், இன்னொரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை மண்டி போட வைப்பாரு, அன்னைக்குதான் உனக்கு என்ன வரும்? புத்தி வரும். அது வரைக்கும் உனக்கு புத்தி வராது. அப்ப என்ன பிரதர், இவன் தான் அடக்கி வைக்கிறவன். ஏன்னா தன்னுடைய சித்தாந்தம், தன்னுடைய கொள்கை, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய காரியங்கள், தான் செய்கிற அநியாயம், தனக்குள் இருக்கிற பாவம், இதுக்கு விரோதமா தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா அது அப்படியே அமைக்கிறது. அடக்கி வைத்தல் என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துறார். அப்புறம் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா 21-22 அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். வாசிக்கலாமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தாங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது.
அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி இவங்க என்ன செய்றாங்க பிரதர்? எல்லாத்தையும் அறிந்தும் அதை நிராகரிக்கிறாங்க. முதல்ல உள்ள வரும்போது அடைக்கிறான். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அதை நிராகரிக்கிறான். அறிந்தது ஆனா தேவனை மகிமைப்படுத்துறது இல்ல. பைபிள் வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்யறாங்க? இருதயம் இருள் அடையுது. உணர்வில்லாத இருதயம் என்னைக்கு இருள் அடைஞ்சிரும்? மனுஷ வாழ்க்கையில உணர்வுள்ள இருதயம் தான் அவசியமானது. அப்ப உணர்வில்லாத இருதயம் அது ஒரு நாள் இருள் அடையும். தங்களை தாங்களே ஞானிகள் என்று நினைத்து பைத்தியக்காரராகி. யார் தெரியுமா தங்களை தாங்களே ஞானி நினைப்பான்? முட்டாள் தான் நினைப்பான். முட்டாள் என்ன நினைப்பான் தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் அவன் நம்புவான் நினைப்பான். அறிவாளி என்ன நினைப்பான் தெரியுமா? நான் சொல்றதை அவன் ஏத்துக்கிடுவானா ஏத்துக்க மாட்டானான்னு யோசிப்பான். முட்டாள் என்ன செய்வான் பிரதர்? அப்படியே உன்னை சொல்லி இத ஊர் உலகமே நம்புவான்னு நினைப்பான் இல்லையா? யார் நம்புவா பிரதர்? அடுத்த பைத்தியம் நம்புவோம். ஒரு பைத்தியம் சொல்ல இன்னொரு பைத்தியம் என்ன செய்யும்? தங்களை தாங்களே ஞானிகள் என்று நினைத்து பைத்தியக்காரன் ஆயிடுவான். அவன் செயல்பாடெல்லாம் அப்படிதான் இருக்கும். யாரு பிரதர்? சத்தியத்தை நிராகரிக்கிறவன். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்க போறீங்க. இப்ப பாருங்க, அது அப்படியே பொய்யா மாத்துறது. 23ஆம் வசனத்தை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பொய்யாய் மாற்றுவது, உண்மையான மகிமைய பொய்யாய் மாற்றுவது, உண்மையான சத்தியத்தை பொய்யாய் மாற்றுவது, வசனத்தை திரிப்பது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடக்கி வைக்கிறது, அது ஒரு பாவம். சத்தியத்துக்கு விரோதமா சத்தியத்தை நிராகரித்தல், அது ஒரு பாவம். இந்த நிராகரித்தலுக்கும் அடக்கி வைக்கிறதுக்கு என்ன பிரதர்? அடக்கி வைத்தல்னா உள்ள வருது, வந்ததை செயல்பட முடியாம அமுக்கிறது. நிராகரித்தல் என்ன பிரதர்? உள்ள வரவே விடுறது இல்லை. அப்புறம் பொய்யாய் மாற்றுதல், சத்தியத்தை என்ன பண்றது? பொய்யா மாத்துறது. தேவனுடைய மகிமை வேறு ரூபங்களுக்கு என்ன செய்வது? கொண்டு போய் ஒப்பு கொடுப்பது. புறஜாதிகளை மாத்த நினைச்சுக்காதீங்க. பாரம்பரிய கிறிஸ்தவன் நிறைய பேர் இருப்பான். கர்த்தருடைய மகிமையை, தேவனுடைய ஊழியத்தை வேற ஒண்ணுதான் ஊழியம் நினைப்பான். உண்மையான தேவனுடைய பிள்ளை, தரிசனம் உள்ள பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன நினைக்கணும்? ஊழியம்னா புறஜாதிகளை சந்தித்து புறஜாதிகளை தேவனண்டை சேர்ப்பது, சபையாரை பக்தி விருத்தி உள்ளவர்களாய் மாற்றுவதா ஊழியம் நினைக்கும். இன்னொன்று இருக்கும், சோறு வைக்கிறது, சாம்பார் வாளியை தூக்கிட்டு போறது, எச்சியல் எடுக்கிறதா ஊழியம் நினைக்கும். விளக்குதா? அதான் கர்த்தருடைய மகிமை எது கொண்டு ஒப்பிடுறது. அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும். ஒரு எச்சியல் எடுத்துட்டு ஒரு பெரிய பொருத்தின பிரதர், அப்படியே போய் எச்சியல் எடுத்துட்டு வந்துட்டேன், அதே தொழிலா பண்ணி நீ ஆசீர்வாதமா வாழுத. இதாங்க மாத்துறது. தேவனுடைய மகிமை எங்க இருக்குது? கர்த்தருடைய ஊழியம் எங்க இருக்குது? தேவனுடைய வல்லம் எங்க இருக்குது? அதை விட்டுட்டு புறஜாதிகள் வேற ரூபத்துல வண்டி வச்சா, நீங்க சோத்து சட்டியில் வச்சீங்க. அதான் வித்தியாசம். ரெண்டு வேறதான். நீங்க சாம்பார்ல வண்டி வச்சீங்க ஊழியத்தை. கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்க வச்சீங்க? சாம்பார் சட்டியிலும் சோத்து தட்டில வச்சீங்க. அவன் என்ன பண்ணான் பிரதர்? ஊரும் பிராணி பறவைகள்ல கொண்டு தேவனுடைய மகிமை வச்சான். நீங்க மாத்தி இப்படி வச்சீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், புசிப்பும் குடிப்போம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சமாதானமும் சந்தோஷமும் தான் தேவனுடைய ராஜ்யம். புசிப்பு குடிப்பல்ல. அப்ப பிரதர், சபையில சாப்பாடு போடுற தப்ப, சாப்பாடு போடுற தப்பு இல்ல, அந்த சோத்த ஆசீர்வாதம் என்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு தான் உனக்கு வேணும். அதெல்லாம் தப்பு இல்ல. ஐக்கிய விருந்து நடத்துற தப்பா பிறகு தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்? உங்க வீட்டுல கூட அடிக்கடி நல்லா விருந்து கொடுங்கன்னு சொல்றேன். சிநேகிதர் நிறைய இருப்பாங்க. உலக பொருளை செலவழிச்சா யாரு கிடைப்பா? அதை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்காரா? அங்கீகரிச்சிருக்காருல பைபிள்ல. உலக பொருளால என்ன பண்ணீங்க? சிநேகிதரை சம்பாதிங்க. கஞ்சம் பிறத்தால ஒரு பேர் இருக்க மாட்டான், கருமி பிறத்தால ஒரு ஆள் இருக்க மாட்டான். சாவும்போது கூட சொல்லுவாங்கல்ல, தூக்கி போடுறதுக்கு 4 பேர் இருக்க மாட்டான். ஒரு கல்யாண வீடு என்ன முடிஞ்சோன்னு சொன்னாங்க, நிறைய மீதி ஆகி போச்சு. 4000 பேர் எதிர்பார்த்தாங்க, 2000 பேர் தான் வந்துச்சு. பிரியாணி எல்லாம் மீதின்னு. நான் சொன்ன 2 காரணம். ஒண்ணு, அந்த பிரியாணியை வாயில வைக்க முடியல, ஒரு காரணம் அது. 2வது காரணம், இவன் எவன் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கானோ அதை வச்சுதானே ஆள் வரும். இவன் ஒரு இடத்துக்கும் போறது இல்ல. 4000 பேர் வருவாங்கன்னா 4000 பேர் எங்கிருந்து வருவாங்க? எப்படி வருவாங்க நினைக்கிறேன். இதுதான் காரணம் அப்படின்னு என்னங்க. அதனால நம்மளுடைய விளக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, சுரீர்னு குத்தும் இல்லையா, அதனால கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க.
அப்ப தேவன் என்ன சொல்றாரு? சத்தியத்தை சிநேகிக்கிறவர்களாக நீங்க மாறுங்கள் என்று, சமாதானத்தை சிநேகிக்கிறவர்களாய் மாறுங்கள் என்று தேவனாய் கர்த்தர் சொல்றார். சமாதானத்தை சிநேகிங்க. எதை பிரதர் விரும்பணும்? சமாதானத்தை விரும்பு, சத்தியத்தை விரும்பு. எதுக்கு பிரதர்? எகைன் தேவனாய் கர்த்தர் திரும்ப நன்மை உண்டாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. சரி, இப்ப நன்மை உண்டானவனே என்ன ஆகுது பிரதர்? ஆசீர்வாதம் எப்படி உண்டாகுது? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் மாதம் உபவாசமும், 5ஆம் மாதத்தின் உபவாசமும், 7ஆம் மாதத்தின் உபவாசமும், 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையா மாறி போகும். உபவாசம் எப்போ பிரதர் மனுஷன் பொதுவா பண்ணுவான்? தேவை வரும்போது, பிரச்சனை வரும்போது, சரீரம் வரும்போது உபவாசித்து ரெட்டுடுத்தி தேவனுடைய சமூகத்தில் அமருவார்கள். இப்ப கர்த்தர் உங்களை திரும்ப நினைச்சிட்டாருன்னா, நன்மை உண்டாகும்படி நினைச்சிட்டாருன்னா, கர்த்தர் சொல்றாரு உன் உபவாச நாட்கள் பண்டிகை நாட்களாய் மாறும். அதனாலதான் நான் பாசிங் பேர் வர்றதே இல்லைன்றாதீங்க. வாரத்துல ஒரு நாள் ஒருவேளையாவது உபவாசிப்பது, ஜெபிப்பது அவசியம். அதற்கு வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியலன்னா ஆலயத்துக்கு வரணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பிரதர்? ஐயா, எல்லா அந்த சிறையிருப்பு மாறி மகிழ்ச்சியான பண்டிகைகளா மாறும். இது முதல் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, நீங்க கப்புன்னு பிடிச்சிக்கிடுவீங்க. சத்தியத்தின்படி நடத்துறது உங்களுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லணும். ஆசீர்வாதத்துக்களா கப்புன்னு பிடிச்சிடுவீங்க. ரெண்டாவது பாருங்க, அடுத்த ஆசீர்வாதம் என்ன பிரதர் அங்கே சொல்லப்படுது பாருங்க, வாசிக்கலாம். இப்ப யாராவது ஒருவர் 21ஆம் வசனம், ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்திலே போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், மாறுங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அதுவரை கர்த்தரை தேடாதவன் தான், பக்கத்தில் இருக்கிற பட்டணம் தான். எருசலேம் ஆசீர்வதிக்கப்படும் போது, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஜனங்கள் சொல்றாங்க நம்மளும் போய் ஜெபம் பண்ணலாம்னு கூப்பிடுறான் ஒருத்தன் இன்னொருத்தனை போய். அப்ப அவன் சொல்றான் நானும் போறேன், நீயும் வான்னு கூடுறான். கர்த்தர் நன்மை உண்டாக நம்ம நினைக்கிற போது, கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிற போது, புறஜாதிகளுக்கு நடுவில் தேவனுடைய பிள்ளைகளை எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த சாட்சி விளங்குது, மகிமை விளங்குது. அப்ப அவன் சொல்றான் நம்மளும் தேடி பார்ப்போம், நம்மளும் போய் பார்ப்போம். ஒரு விட்னஸ் நடந்த ஒரு விட்னஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் யூடியூப்ல. அதுக்கு பிறகு 10 நாள் வரைக்கும் அதே சம்பந்தமான ஜபக்குறிப்பா வரும், போன் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை பாக்கியம் அற்புதம் நடந்துச்சு, ஒரு விட்னஸ் போட்ட உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு போனா வரும், குழந்தை பாக்கியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, குழந்தை பாக்கியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன் பிரதர்? இல்ல யூடியூப்ல விட்னஸ் பார்த்தேன். அப்ப ஒரு ஆளுக்கு நடந்த உடனே எல்லாரும் லைன்ல வராங்க. வீடு ஒரு அற்புதத்தை பத்தி ஒரு சாட்சி வந்துச்சுன்னா, பிரதர் என் வீடு லோன்ல கிடக்கு, என் வீடு இடிஞ்சு போச்சு, என் வீடு இப்படி ஆயிடுச்சு, வீடு கட்டி முடிக்காம பாதியில் நிக்குது, ஜெபம் பண்ணுங்க. அது சம்பந்தமாவே வரும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ரட்சிப்பு என்பது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதியாக்கப்படுகிற ஒன்றா இருக்கிறது. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்தோன்னா, ஒரு பட்டணத்தார் இன்னொரு பட்டணத்தார்ட்ட போய் சொன்னாங்க, வாங்க நானும் போறேன், கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்படி போறேன், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அநேக ஜனங்கள் கர்த்தரண்டை திரும்புவதற்கு அது ஏற்ற விதமா இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை குறித்து சாட்சி சொல்லணும். விளங்குதா விளங்கலையா? ஒரு விட்னஸ், பயங்கரமான விட்னஸ், பெரிய நீளமா, அதுல நான் தலைப்பே அப்படிதான் போட்டிருந்தேன், மறுபடியும் மறுபடியும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவ்வளவு பெரிய விட்னஸ். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு போட்டாரு, பிரதர் அதை எங்க ஊருக்கார ஒருத்தன் பார்த்துட்டான், இப்ப எங்க ஆர்சி மார்க்கத்துல பிரச்சனை ஆயிரும், கொஞ்சம் அந்த சாட்சியை எடுத்துறீங்களான்னு. நடந்தது தானே, ஆனா எடுக்கேன்னு சொல்றீங்க? அப்ப ஆர்சி மார்க்கத்தார் பார்த்தா அவனும் ஆண்டோட திரும்பட்டும் தான் நினைக்கணும். கல்ற கிடைக்காது தானே பயம் இல்லையா? நீங்க எல்லாரும் மாதிரியே பாக்குறீங்க. அப்ப மற்ற இடத்துல எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பயிற்சி வச்சிருக்காங்க. கல்றையே இல்லைன்னா உங்களுக்கு ராஜ்ய மரியாதை அடக்க நடக்கும். 4 நாள் அலுவலகம் பாடி வீட்டுக்குள்ளேங்க போலீஸ் பாதுகாப்போட அடக்க நடக்கும். அந்த ஆர்சி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கல்ற இருக்கிற மாதிரியும், மீதி பேர்லாம் வீட்டுக்குள்ளேயே பேச்சு வச்சிருக்க மாதிரியும், பாடி செத்து போனவன பாடி கொண்டே பிதைக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரியும். எவ்வளவு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தான் அடக்கம் நடக்குது, எல்லாரும் கல்யாணம் நடக்குது, எல்லாருக்கும் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, எல்லா வீட்லயும் நடக்குது. அந்தந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அது என்ன நடக்கும்போது என்ன செய்யணும்னு யாருக்கு தெரியும்? அது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், பயம். ஆனா அற்புதம் நடக்கும்போது என்ன ஆகுது பிரதர்?
ஜனங்கள் என்ன பண்றாங்க பிரதர்? ஒரு பட்டணத்தா இன்னொரு பட்டணத்தாட்ட ஓடுறான், போய் சொல்றான். என்ன சொல்றான்? ஐயா வா கத்தட்ட போ, நானும் போறேன் நீயும் வான்னு கூப்பிடுறான். அப்படி வசனம் சொல்லுது. இப்ப கடைசியா அடுத்த வசனம், அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். இப்படி அநேகரை உள்ளிழுக்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. அப்புறம் கடைசியா 23ஆம் வசனத்தை வாசி ஜெபிக்க போறோம். அந்நாட்களில் பலவிதை பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்யற காரியங்களை பார்த்தோன்னே 10 பேர் ஓடி வரான். புறஜாதி தேவனுடைய பிள்ளையினுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு சொல்றான், உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு பாத்துக்கிட்டேன், உன் கூட வரேன்றான். நம்ம மூலம் எப்படி நடக்கு தெரியுமா? அற்புதங்கள் மூலமா தான் போறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்யறாரு, கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். அப்படியே நம்ம ஊழியமே. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பது அவங்க பார்க்கணும். சொல்லு கேட்காம இருந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? இந்த செய்யாதன்னு சொல்றேன், அதுதான் நான் செய்வேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் அண்ணே ஏன் இப்படி நடந்துச்சுன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும். ஆமா அன்னைக்கு நீ சொல்லு கேட்கல, அதனாலதான் உனக்கு இப்படி நடக்குதுன்னு உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் உங்களுக்கு வருத்தமா இருக்கும். பண்றதெல்லாம் சேட்டையா இருக்கும். திட்டணும்னா அண்ணன் திட்டுறா இருப்பிய. ஏன் திட்டுறாரு? நீ சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லுவாரு. அதான் ரொம்ப விலகி கொள்ள வேண்டிய ஒன்று. இப்ப தேவன் அழகா சொல்றாரு, சகல ஜனங்களை ஓடி வந்து உன் கூடையே வருவான்னு சொல்லி வஸ்திர தொங்கலை பிடிச்சு தொங்குவானா. ஏன் பிரதர்? கர்த்தர் உங்களை திரும்ப ஆசீர்வதிக்க நினைக்கும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அப்படியே மாறுது. அதுவரை தேடாதது, அதுவரை மனுஷன் நடவாதது, அதுவரை அந்த பட்டணத்துல ஒரு வயலும் வரமாட்டான். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவர்களை தேடி ஏராளமான ஜனம். எந்த ஜனம் யோபே சபிச்சதோ, எந்த நண்பர்கள் அவனை சபிச்சாங்களோ, குற்றம் சாட்டினாங்களோ, அதே நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தங்கமா கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தான். அதுவரை என்ன சொன்னா? நீ சரியில்லை, வார்த்தை சரியில்லை, கர்த்தருக்கு விரோதமா தூஷணம் சொன்ன, ஏழை அபகரிச்ச, எனது விதவைக்கு விரோதமா நீ செயல்பட்ட, அவன் செய்யாதெல்லாம் சொல்லிட்டே இருந்தான் லைனா. இப்படிதான் துன்மார்க்கனுக்கெல்லாம் நடக்கும். அதே மாதிரிதான் உனக்கு நடந்துச்சு. கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்ச மாதிரி தோணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒண்ணுன்னா புடுங்குவாரு. அப்படிதான் வாட்டு இருந்து புடுங்கினாருன்னா. இதெல்லாம் அவனுடைய நண்பருடைய வார்த்தைகள். யோபு ஃபுல்லா வாசிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதே நண்பர்கள் ஆசீர்வதிச்ச பிறகு தங்கமா கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து சரண்டர் ஆனா. இதான் உலகத்தில் நடக்கும். கர்த்தர் திரும்ப நம்மை நினைக்கும் போது, திரும்ப அவர் நமக்கு நன்மை செய்யும் போது, அடுத்த கட்ட நிலைக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வரும்போது எல்லாம் மாறிடும். எல்லாரும் ஓடி வருவாங்க, எல்லா ஜனங்கள் வருவாங்க, கர்த்தர் அறிஞ்சு கொள்ளுவாங்க, வாப்பான்னு கூடுவாங்க, உன் கூடவே நாங்க பயணிக்கிறோம். அதான் ஈசாக்கு நடந்தது. அபிமெலேக்கு வந்து என் ஊரை விட்டு வெளியே போனான். ஊர் விட்டு ஊர் வந்து நீங்க ஆசீர்வாதமா வாழ்றேன்னா, மெட்ராஸ் பாசி அப்படியே சொல்றேன். அப்படிதான் சொன்னான். யார்கிட்ட? ஈசாக்கிட்ட வந்து அபிமெலேக்கு. கடைசியில சொன்னா, கர்த்தர் உங்கோட இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால நம்ம ரெண்டு என்ன பண்ணிடலாம், ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரலான்னு வந்தான். இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் திரும்ப உங்களை பிளஸ் பண்ணும் போதுதான் அவர் உங்க கூட இருக்கான்னு தெரியும். உங்களை நோக்கி ஒரு 10 பேர் உங்க வஸ்திரத்தை பிடிச்சு தொங்குவான்னு வசனம் சொல்லுது. அந்த 10 பேருக்கு ஆசீர்வாதம் இல்ல, ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. அவன் வஸ்திரத்தினுடைய தொங்கலை பிடிச்சிட்டு கேட்கிறான், நான் கூடவே வாரேன்னு கேட்கிறான். அதாவது காலில் விழுந்து கேட்கிறான்னு அர்த்தம். அங்கியனுடைய தொங்கல் எங்க இருக்கும்? யூதருடைய ட்ரெஸ் எப்படிங்க இருக்கும்? ஸ்லீவ்லெஸ்ஸா, ஆப் ட்ரெஸ்ஸா? யூதருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும்? மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கும். அந்த வஸ்திரத்தோட தொங்கல் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? அடியில இருக்கும் இல்லையா, தரையோடு இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சிட்டு கேட்பானா. அப்ப என்ன அர்த்தம்னா, காலில் விழுந்து கேட்பான்றாரு. கர்த்தர் உங்கோடு இருக்கிறார் என்பதை சத்துரு அறிஞ்சான்னா அவன் பாதை பிடிக்க வருவான். கூடவே இருந்துறேனேம்மா, உன்னை விட்டு விலக மாட்டேம்மா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம். எப்ப பிரதர்? எகைன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, திரும்ப நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நினைத்து இறங்கும் போது இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்க இடத்துல எழுந்திருக்கலாமா?
கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்க போறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளிலே என்னை நீர் அவ்விதமாய் ஆசீர்வதி. ஆண்டவரே, சொன்ன வார்த்தை திரும்பவுமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது, திரும்பவுமாய் நன்மை உண்டாக நான் உன்னை கட்டுவேன் என்பது இழந்ததா இருக்கட்டும். அது குடும்ப வாழ்க்கையோ, பொருளாதாரமோ, சரத்தினுடைய இழப்போ, எதுவா வேணா இருக்கட்டும், கர்த்தர் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நினைக்கிறார். அதை நோக்கி தேவன் உங்களை நகர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு அந்த வார்த்தையை விசுவாசித்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இந்த வார்த்தை நீ இந்த நாளிலே என்னோடு கூட பேசினது உண்மைன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை எனக்கு மாற்றித்தாரும். இதுவரை என்னுடைய உழைப்பெல்லாம் பலனற்றதா இருக்கிறது. என்னுடைய மிருக ஜீவனுடைய உழைப்பெல்லாம் பலனற்றதா இருக்கிறது. நான் புறஜாதிகளுக்கு நடுவில் ஒரு பழமொழியை போல, இலி சொல்லை போல, ஒரு ஆண்டவரே அவமானத்தை சுமக்கிறவனாய் சாபமாய் மாறி போனேன். ஒரு விஷயனை மறுபடியும் நினைத்தரலும். அன்னைக்கு அந்த பட்டணங்கள் கை தடி ஊன்றி நடக்கிற வயதானவர்கள் இல்லாதபடி இருந்தது. விளையாடுகிற சிறு பிள்ளைகளும் இல்லாதபடி இருந்தது. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் தெரியுமா? ஒரு விஷயம் யோசிச்சுட்டு பாருங்க. அப்படித்தான் என் வீடு இருக்குது, என் வீடு வெறுமையா இருக்குது, என் வீட்டுக்குள்ள சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி திரும்ப எனக்கு நன்மை செய்யும்படி என்னை நினைத்தரலும். நீங்க சொன்ன வார்த்தையின்படி இந்த குறிப்பிட்ட காரியத்துல திரும்ப எனக்கு ஒரு நன்மை செய்யும். தேவ மகிமை, தேவ வல்லமை, லக்ஷஹான் மருத் மஹேஸ்யா கபித்தரோ. ஆண்டவரே, மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவரே, சமாதானத்துக்கு ஏதுவான சொல்லை உருவாக்குற எங்கள் தேவனுடைய மகிமை எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும்பா. எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். இவ்வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நிறைவேறட்டும். இந்த வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தி தாரும். ஒவ்வொருவருடைய சிரசின் மீதும் இந்த ஆசீர்வாதத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை இழந்து போன பரிசுத்தம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இழந்து போன பரிசுத்தம் இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே ஆண்டவரே அந்த மாற்றத்தை தாரும். பரிசுத்தமாக்குவேன்னு சொன்னீர் அல்லவா, அந்த மாற்றத்தை எனக்குள்ளே உண்டாக்கும் சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இன்னைக்கு இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் உரித்ததாய் மாறட்டும். கர்த்தருடைய மகிமை இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரட்டும். பெரிய காரியத்தை செய்யும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட தீமாய் நிலைத்திருப்பதாக.